தேவ அறிவும் விசுவாசமும் என்ற தலைப்பில் கடந்த சில வாரங்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திருப்பி கொள்ளுங்க பிரசங்கி 10:10. இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இருப்பு ஆயுதம் மழுங்காமல் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். விளங்குச்சா? எங்கேயோ கேட்ட கதை மாதிரி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? பாருங்க, இருப்பு ஆயுதம் உங்க கையில் இருக்கிற ஆயுதம். நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் என்னங்க? நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் என்ன? அடுத்த அவரு கையிலலாம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது நம்ம சரீர பிரகாரமா சில ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? கிட்னி இருக்குது, அது ஒரு ஆயுதம். அதை பட்டை தீட்டுறது எப்படி? அப்படி கொஞ்சம் திரும்பி சின்ன சிப்பு இப்படி திரும்பின அந்த சிப்பு கொஞ்சம் கரெக்டாக தெரியும். கலட்டி உள்ளே இப்படி கை போட்டு எடுத்து வச்சு என்ன செய்யணும்? அப்படியா? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் மழுங்கி போகாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல ஆகாரம், நல்ல உடற்பயிற்சி இல்லையா? கையில் வந்திருக்கிற பணம் ஒரு ஆயுதமா இல்லையா? அதை என்ன செய்யணும்? செலவாக்காம அப்படியே கொண்டு பேங்கில் வச்சிருக்கணும், அப்படி தானே? அப்போ அதை என்ன செய்யணும்? அது மழுங்காமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? எப்படி செலவு பண்ணணும்? அப்பா கொஞ்சம் பைசா வந்து கொஞ்சம் அப்படியெல்லாம் இல்லை. அதை என்ன செய்யணும்? ஞானம் விளங்க அதை பெருக பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம் என்னது? மழுங்காம அதை பாதுகாத்து விருத்தி அடைகிறதுக்கு அர்த்தம். ரைட். ஸோ பணத்தோட முடிச்சுக்கிறேன். அவுட்டர் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களை பாதுகாக்கிறதுக்கும் உன்னுடைய கையின் பிரயாசங்கள், உனக்கு இந்த பணம் வந்து நீ செய்ய வேண்டிய எல்லா காரியத்திற்கும் பொதுவாக இருக்குது. அது விருத்தி அடைகிறதுக்கும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கும் எல்லாத்துக்கும் அஸ்திபாரமாக இருக்கிற ஒரே ஐட்டம் ஞானம். இந்த ஞானம் அப்படின்னா உலக ஞானம் இல்லை. எப்படி மணியை இன்வெஸ்ட் பண்ண, ஹவு டு இன்வெஸ்ட் த மணி அப்படின்னு இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால ஆவிக்குரிய மனுஷனாய் உன்னை நீ பட்டத்திட்ட வேண்டியது இருக்கும். அப்படியே வச்சு பாருங்க. சில விசுவாசிகள் பாருங்க, அப்படியே இருப்பாங்க. பாருங்க, அப்படியே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, மாற்றமே இருக்காது. வெளியில பார்த்தா வெள்ளை அடிக்கப்பட்டு அப்படி இருப்பாங்க, மாற்றமே இருக்காது. அதல்ல. நீ தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்னா அந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்? விருத்தி அடையுதுன்னா நீ என்ன செய்யற? பட்ட என்னது எல்லாம் சர்ச் எல்லாம் தூங்கிருச்சா? இப்போ பரபரா வரும். உங்களை அஸ்திபாரம் கொஞ்சம் மெல்ல தான் கல்லெல்லாம் இடத்த வைக்கணும். முதல்ல இந்த கட்டளை எல்லாம் தூக்கி வைக்கும்போது கொஞ்சம் கெட்டு ஓடாது. எப்படி? கொஞ்சம் அப்படி தூக்கி கரெக்டாக லெவலெல்லாம் படிக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு அதை லெவல் பண்ணுறதான் பண்ணுறேன். அப்படி மேட்ரு புரிஞ்சுன்னா அடுத்த உள்ளே இருக்குது சிக்கு நிறங்கிறதுக்கு. ஏன்னா நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்பெஷல் ஆயுதங்களோட தான் வந்திருக்கோம். இல்லை இது கேட்கும்போதே ஒரு மார்க்கமாக இருக்குல்ல, ஏதோ போடுறான் போல இருக்குடா. டே இன்னும் ஒரே வெட்டு தான் இல்லையா? இன்னைக்கு ஒரே வெட்டு தான். ஆயுதம் இன்னைக்கு ஆயுத விளையாட்டு. ரைட்டு பாருங்க. அப்போது இருப்பு ஆயுதம் மழுங்காமல் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால், ஆவிக்குரிய வாழ்க்கை தீட்டாமல் போனால்
மாம்சத்தில் நீ அறுவடை செய்ய இயலாது சிஸ்டர், பிரதர். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. உன் இருப்பு ஆயுதம், நீ பெற்றுக்கொண்ட விசுவாசம், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நீ பெற்றுக்கொண்ட வரங்கள் மறுபடியும் விருத்தி அடைந்து அது பட்டை தீட்டப்படணும்னா நீ மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 ஆவியில மறுபடியும் கனி கொடுக்கத்தக்கதா உன்னை நீ சமிட் பண்ணி நீ இருக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் ஆயுதம் சிக்குன்னு இருக்கும். இயேசு எப்படி பட்டை தீட்டப்பட்டிருந்தாரு? இயேசு ஏதாவது பிசாசுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாரா? இட்டிருந்தாரா? போயிட்டு என்ன சொன்னாரு? பார்த்தோன்னே ஓடிச்சு பிசாசு. வாயை திறந்தாரு, அவ்வளோதான், சுகம் வந்துருச்சு. அப்படித்தானே? இதுதானே நடந்தது. பாருங்களேன், இங்க பாருங்களேன், எல்லாரும் புரியுது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்குள்ள நம்ம போறோம். ஸோ இதை நீங்க அஸ்திபாரமா புரிஞ்சுக்கோங்க. இருப்பு ஆயுதம் அழுங்காமல், உன்கிட்ட இருக்கிற விசுவாசம் இருக்கு. நீங்க பாருங்களேன், ஒரு விஷயம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் பெற்றுக்கொண்டாச்சு ரட்சிப்பு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாச்சு, எனக்கு இப்போ பரவாயில்ல, நான் வந்து பழைய ஆள் மாதிரி இல்லை, இப்போ நான் ஒரு நல்ல கெட்டிக்காரனா இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை உனக்கு வந்துருச்சு, நல்லதுதான். ஆனால் அதை அப்படியே பாக்கெட்ல போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், கொஞ்ச நாள் பார்த்தா என்ன ஆகும்? பிரச்சனை வந்து நிற்கும். என்னது? அடுத்து கத்தி எடுத்து பார்த்தா இந்த முன்னாடி இந்த மேரேஜ் வீட்டில எல்லாம் காய்கறி வெட்டுறதுக்கு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சே, இந்த பேனா கத்தின்னு ஒன்றை எடுப்பாங்க பாருங்க, அப்படி இடுப்புலேருந்து. அதை பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. சே, இதுக்கே காய்கறி வெட்ட போகலாம் போல இருக்கு. ஒருக்கா வெட்டி தரட்டா தாத்தா, இந்த தாத்தா மாதிரி தான் கரெக்டாக வச்சுருப்பாங்க. தீட்டி வெட்டி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க? அப்படியே சொரிக்கிறது பாருங்க. ஏன்னா அது மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம ஆளுங்க எல்லாம் சிலவங்க எப்படின்னா, எவனாவது தீட்டி வச்சிருக்கிறத எடுத்துட்டு நம்ம சபைக்கு என்ன செய்யறது? நான் இந்த ஒரு விதமாக தீட்டி வச்சிருப்பேன். வேற நம்மளை இவனை வச்சு 2 வெட்டு வெட்டிடலான்டா, நமக்கு தான் இருக்காரா நம்ம பாஸ்டர், பிசாசை அடிச்சு துரத்திடுவார், தொலைச்சே போடுவேன். இனி பிசாசு உனக்கே பிடிச்சிருந்தாலும் உன்னை வச்சுதான் வரட்டுவேன். அல்லேலூயா. மோசமான பாஸ்டர். அல்லேலூயா. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, பிசாசே சாட்சி சொல்லுதில்ல, இது தேவனுடைய குமாரன். சினிமாக்காரன் மட்டும்தான் எடுப்பானோ, அந்த ஆளு தான் இல்லை, கொன்னதே நான் தான்டா. அதுக்கெல்லாம் மல்டிபிள் பர்சனாலிட்டி வேலை செய்யணும்னா, கர்த்தருடைய ஆவி இறங்குவதும் போதும் மல்டிபிள் பர்சனாலிட்டி வேலை செய்யும். ஓடிரு. நான் தான் பிசாசுன்னு சொல்ற அதே வாய் தானே சொல்லுது, போயிட்டே என்ன விட்டுரு, நாம் பழைய கவிதாதான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபிஷ் பட்டை தீட்ட வேண்டும். எப்படிங்க பிரியங்க? என்ன செய்யணும்? பட்டை தீட்ட வேண்டும். பட்டை தீட்டாம ஒரு பிளஸ் பண்ணி விட்டுருங்க. இனி தலையை குடிப்பு கொஞ்சம் நல்ல அந்த காந்தத்தில் வைக்கிற முட்டுப்பிண்டு இருக்குல்ல, எடுத்து ஒரு கம்பில் கட்டி வச்சு டொம்முன்னு ஒரு அடி அடிச்சு விட்டுரு. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், எவ்வளோ சூப்பராக அந்த வசனம் பேசுது பாருங்க. இருப்பு ஆயுதம் மழுங்காமல் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அது பலத்தை பிரயோகிக்க. பிரச்சனை வரும்போது உன் விசுவாசம் வேலை செய்யாமல் இருக்குங்க. உள்ள வாங்க பிரதர், எல்லாம் இருக்கு, உள்ள இடம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த புழுக்கம் லைட்டாக வரும்போது தான் இயேசுவே ஏசி தாரும், இயேசுவே ஏசி தாருன்னு விசுவாசம்
பார்த்தீங்களா? சப்ஜெக்டில் வரல, வெளியில் இருக்குங்க. எனக்கு ஆசை ஏசி இல்லைங்க, ரோடெல்லாம் ஏசி போடணும். எப்படி? உனக்கு இங்கே உள்ள வேணும்னா நீ விசுவாசிச்சுக்கோ. எனக்கு ஏசி தான், நேரு ஃபுல் ஏசி. எனக்கு சூடே தெரியாது, டயர்டும் தெரியாது, நேரம் போகிறதும் நான் ஆவிக்குள்ளே இருக்கிறேன். உனக்கு அது வேணும்னா நீ என்ன செய்யணும்? வேண்டான்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? சிஸ்டர் பிரதர் கேவனிங்க, நீங்க ஏன் சபைக்கு வரணும்? ஏன் எல்லா ஆராதனையும் நீ அட்டென்ட் பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் ஏன் மிஸ் பண்ணாம நீ அட்டென்ட் பண்ணணும்னா, நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும்போது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையால உன் இருதயம் தீட்டப்படுது, உன் விசுவாசம் வளருது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு சப்போர்ட் பண்ற வரங்கள் இருக்குல்ல, அது அப்படி டப்பு டப்பு டப்புன்னு பிசாசு அங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட இருக்கிற பட்டயம் அப்படி சொல்லணும். எப்படி? இது கெட்டி பிடிச்சு புரண்டு உருளுத வரைக்கும் இவங்க என்ன செய்வாங்க? பிசாசு கூட ஐக்கியம், சபையோட ஐக்கியமாறன்னு கேட்டா இவங்க என்ன செய்வாங்க? முக்கியமான வேலை. எப்படி? வெளியில உனக்கு கொடுக்குற முக்கியமான வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு போயிருவேன். ஆனா இங்க தேவன் உன்னை பட்ட தீட்டும்படி சகலமும் ஆக கடவுது இங்க இருந்து நீ சொன்ன வச்சுக்கோ, பட்டை தீட்டப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொன்ன கேட்கும். நீ ஆவிக்குரிய மனுஷன் பட்ட தீட்டப்பட்டன்னு வச்சுக்க, பிசாசுக்கே தெரியும், கண்டம் துண்டமா வெட்டிடுவான். அறிவு கட்ட தூத பயலுவலே. யாருக்கு தூத பயலுவா? பிசாசுக்கு தூதர்கிட்ட பிசாசே சொல்லுவான், கிறுக்கு பயலுவலே போய் கையை கொடுக்காதீங்க, மாட்டாதீங்க, உங்களை எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தி அப்படின்னு இவனே என்ன சொல்லுவான்? சொல்லுவேன் இல்லைங்கி வாதை எந்தன் கூடாரத்துக்குள்ள அணுகிச்சது, நாங்க ஆடிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனை வர்றது வரைக்கும் தெரியாதுங்க, பிரச்சனை வந்தபடிதான் தெரியும். உரையில இருந்து கத்தி எடுத்தா எனக்கு ஜெபிக்க முடியல பாஸ்டர். ஏன்? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். வசனம் சொல்லுது காலத்தை. எஸ், நாட்கள், இந்த உலகம் கொடுக்கிற நாட்கள் பொல்லாதவங்க, அது பொல்லாதது. உலகம் உங்களுக்கு நல்லதை தராதுங்க. அவர் சமூகத்தில் இருந்துட்டு உன்னை நீயே பட்ட தீட்டுட்டு போய் நில்ல, உன் முகப்பிரகாசம் சொல்லும், உன் முகப்பிரகாசம் சொல்லும். எவ்ரிதிங்ஸ் ரைட். வில்லேஜ் ஆபீசர் சொல்றார், நீங்க ஏன் சார் வந்தீங்க? நீங்க போங்க, உன்னை யாருன்னே தெரியாது, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு தெரியும் நீ யாருன்னு. ஹல்லேலூயா. We are the authorities, right? நம்ம அதிகாரம் உள்ள பிள்ளைங்க, வல்லமை உள்ள பிள்ளைங்க. உண்மைதான், பட்ட தீட்டப்படலைனா உனக்குள்ள நீயே இப்படி ஆயிருவ. அதான் பிசாசு என்ன செய்வானா, நீ எங்க வேணா போ, சபைக்கு மட்டும் போகாத. எப்படி? எங்க வேணா போய்க்கோ, சபைக்கு மட்டும். என்ன வர முடியாது. This is not my day, this is my creator's day, this is my father's day. I never give anyone, I never compromise. அப்படி சொல்லி பாரு, பார்த்தாலே பயமா இருக்கும். அல்லேலூயா.
சில வெட்டுக்கத்தியை பார்த்தல, இந்த விறகு வெட்டுறவங்க பார்த்துருக்கீங்களா? வெட்டுக்கத்தி எப்படி வச்சுருப்பாங்க? அப்படி பளபளா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கீச்சுன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம அம்மா ஒரு அருப்பத்தி வச்சுருப்பாங்க, அருமான்னு தோணும், அப்படி ஒரு அருப்பத்தி. அல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், மீன் கடையில் போ, அவன் கத்தி எப்படி இருக்கும்? ஏன்னா அவன் உனக்கு மட்டும் மீன் வெட்டலை, அவன் தினமும் 1000-10,000 பேருக்கு மீனை வெட்டி கொடுக்குறான். அதனால தினமும் அவன் என்ன செய்வான்? உனக்கு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம வாழ்கிறோன்னு. அதனால தான் நீ மற்ற நாட்கள் என்ன செய்கிற? யானா தோனான்னு வாழ்கிற. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையை கூட தூக்குவான் பிசாசு. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, மற்ற இவைகளெல்லாம் உனக்கு கூட. ஐயோ, நீ மினிஸ்டர்னா உனக்கு என்ன கொடுக்கப்படும்? மினிஸ்டர்னா என்ன வரும்? நீங்க ஒரு மினிஸ்டர், உங்களுக்கு என்ன வரும்? பாதுகாப்பு. நீ கேட்கவே வேண்டாம். உன் இலாகாவுக்கு ஏற்கனவே இத்தனை எக்ஸ்கோர்ட்ஸ் கரெக்டா பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தங்கச்சி, தம்பி, நீங்களும் நானும் தேவனுடைய விஐபிஸ், அவருடைய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ். We have an authority. பரலோகம் நமக்கு நியமிக்கு, நம்மளை இங்க கொண்டு வரதுக்கு முன்னாடியே உனக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு, என்ன அதிகாரம், எல்லாத்தையும் பரலோகம் முடிவு பண்ணியாச்சு. நீ போய் அலைஞ்சிட்டு இருக்கிற. என் ஜனம் அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. இதாங்க மேட்ரு. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யப்படணும்? நான் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்குறேன். சபைக்கு வந்தா ஏதாவது நடக்குதா? சரி, சண்டே வந்தீங்க, டியூஸ்டே வரவங்க மட்டும் கை தூக்குங்க. போன செவ்வாய்க்கிழமை வந்தவங்க மட்டும். எல்லாம் வித்தியாசம்டா. அப்படி சொல்லு, அதே டோன்ல சொல்லணும். செம்மையா இருந்து, செம்மையா இருந்து, செம்மையா இருந்து. பொறாம படணும். ஆமாங்க, நீங்க நினைக்கிறீங்க நான் இன்னைக்கு வெள்ளை போட்டுட்டு வருவீங்க, யாராவது நினைச்சீங்களா? அதுவும் ஜுப்பா. இது நான் சம்பவமே கிடையாது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கர்த்தரை பலப்படுத்தி மாற்றினபடினாலே அடியே இதை போட்டிருக்கேன். இதை இப்போ என்னைக்கிடா போடுவேன் இருந்தேன். ஆனா பட்டை தீட்ட பட்டம் பாருங்க. பிசாசுக்கு பயந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனை ஏறி மிதிப்பான். ஆனா பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று பாதாளமோ மேடோ, ஏய் அப்ப என் கூட இருக்கிறாரு, நீ என்னடா செய்வ, முடிஞ்சா பார்த்துக்கலாம், வாடா பார்க்கலாம். ஆமீன். இல்லை, இதுக்காவது 2 பீம் பாய்ஸ் வேணும் எனக்கு. அல்லேலூயா. பட்டக்குன்னு அடிச்சான். எப்படி வர அடி சப்புன்னு. அல்லேலூயா. இல்லாத சபை வரண்டா, அடி வாண்ட ஒன்னே அடி வாண்டா. இல்லைங்கன்னா அடி வாங்காத. நீங்களே ஒரு பீம்பா மாதிரி ஆண்டோடைய வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிசாசை அடிக்கிற வித்தையை கற்றுக் கொடுக்குறேன். எங்க கராட்டே கிளாஸ் போயிருக்கீங்களா? கராட்டை கராட்டை உங்களுக்கு தெரியாதுல, நான் சொல்லி தரேன். கீப்போட்டாச்சி அப்படின்னு வாங்க பாருங்களேன். இப்படி சொன்னா அப்படி இப்படி இப்படி இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? இப்படி கியா கியா சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா மனசுல? செல்லப்பா மொண்டை கண்டிப்பாங்க. எல்லா கராட்டா படிச்ச பயில்களும் என்ன நினைப்பாங்க? இதான் ஊட்டி விடுறது. மாவனே வா. கடைசியில் அடி வாங்குற பிறகுதான் தெரியும், ஓஹோ அது கல்லு போல இருக்கு. அப்போ ஆண்டவர் சபையில் உன்னை எப்படி பட்டை திட்டுறான்னு நினைக்கிறேன்? பிசாசே, தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிசாசுக்கு தலைமண்டே போய் கத்து
இந்த புது பொண்ணு சொல்லும் தெரியுமா, மெல்ல, நீங்கள் அவரை துணைவராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதை இப்போ உள்ள பிள்ளைங்க அசால்ட்டாக சொல்லுது, ஏற்றுக்கொள்கிறேன் பாஸ்டர். எஸ், ரீசெண்டாக ஒரு மேரேஜ் பண்ணேன், மேரேஜ் பண்ணலைங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நல்லா இருதயம் எவ்வளோ சைஸா பட்டத்திட்ட வச்சிருப்பாங்க. எப்படா விழுவான் வச்சு செய்யலான்னு இருக்கிறீங்க. ரீசெண்டாக ஒரு மேரேஜ் பண்ணி வச்சேன் ஒரு பிள்ளைக்கு. அப்போது அந்த பிள்ளை வந்து சரி நம்மளை பார்த்தோடைய ஒரு பயம் வரும்னு பார்த்தா எஸ்ன்னு நினைக்குது. நான் தான் ஏம்மா எப்படி ஓகே தானாம்மா அப்படின்னு. எஸ், டோன்ட் வரி. ஹல்லேலூயா. இங்கே மட்டும் இந்த நான் சொல்லிட்டேன் ஆமேன் வாயில் வராமல் ஆமை வடை சுட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். இங்கே எப்படி சபையில் ஆமை வடை சுட்டுட்டு இருக்கேன்னா வெளியில் போய் எப்படி நிற்பேன் தெரியுமா, இப்படி நிற்பேன், பெரிய பெரிய ஆளுமை. அங்கே ஒரே டொங்குன்னு கொட்டின்னு போவான் பிசாசு. எப்படி டொங். இங்கே எப்படி இருக்கணும், இது பயிற்சி பட்டற. ஒரு கொல்லன் கையில் கத்தி போனா அவன் என்ன செய்வான், தீட்ட மாட்டான், முதல்ல ஒலையில போடுவான், போட்டு அது அவன் நினைக்கிற பருவத்துக்கு நினைக்கிற வடிவத்துக்கு கொண்டு வரத்தக்கதா முதல்ல அதை என்ன செய்வான், ஒலைக்குள்ள போடுவான். நீங்க இருக்கிறது ஒலையில, சபை என்கிறது ஒலையில, ஒலை. இப்ப அந்த ஒலைக்குள்ள இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்ட திட்டும் போது எப்படி செய்யணும், இப்படி வளைஞ்சா அப்படி வளையணும், ஆமென் சொன்னா ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா செத்துட்டேன்னு அர்த்தம். எப்படி சபையிலே செத்து போயிட்டான், நல்ல மரணம். எப்படிதான் கண்டுபிடிச்சானுங்களோ என்னது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இறந்தோம், நல்ல மரணம். எப்படிதான் கண்டுபிடிச்சாங்களே, நம்ம ஆளுங்கன்னு சொல்றாங்க. வக்கனையா சர்ச்சுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையை கெடுத்து வச்சு செத்துட்டு எப்படி, அல்லேலூயா, ஞாயிறு செத்தாங்களாம். அதனால நல்ல மரணம் விட்டுறான். ஞாயிற்றுக்கிழமை இறந்துருக்காரு, அதுவும் விடிய காலம் கரெக்டாக 12:30 மணிக்கு தான் இருந்திருக்கிறார். சனிக்கிழமை தோண்டி 6 மணி நேரம் காண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேர்ந்தவர்களாயுமாயிருங்கள். ரைட். எப்படி இருக்கணுமா சொல்லுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளா இருங்க. எதுல குழந்தைகளா இருக்கணும், துர்க்குணம். குழந்தைன்னா என்னது அர்த்தம், ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். நீ துர்க்குணத்துல, நீ இந்த பிசாசு துர்க்குணக்காரன் பாருங்க, அவனை தெரியாது. அவனை தெரியுமா, அவனை எனக்கு தெரியாது. யாரை தெரியும், நம்ம ஆளு கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டா யாரை உங்களுக்கு அதிகமா தெரியும், பிசாசு. வாயை திறந்தா பிள்ளைங்களை திட்டுறது எப்படி, பிசாசு. ஏய், உன் வாயை திறந்தா அப்பான்னு வரணும். அப்பான்னு வந்த உன் பிள்ளை எப்படி கூப்பிடுற, பிள்ளையே மரியாதையோடு தான் கூப்பிடுவேன். தெய்வ திருமகளே, தெய்வ திருமகனே, இப்படிதான் கூப்பிடுவேன் நீ. அவனுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கிறோங்க. சகோதரரே, நீங்கள் புத்தியில் புத்தி வேணுங்க. எதை புத்திங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எதை புத்தியா சொல்லி கொடுத்துடுறோம், உலகம் எதை புத்தியா சொல்லி கொடுக்குது. இந்த உலகம் சில கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கு பாத்தீங்களா, இதை தான் புத்தியா சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஆனா பரலோகம் சொல்ற புத்தி அது இல்ல, தேவனை குறித்ததான அறிவு. அப்ப யாரு, அப்பனுடைய அதிகாரம் என்ன, அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவர், அதுதான் நீ. அவரை சிருஷ்டிகரை அறிகிற அறிவே
போன வாரம் எடுத்த வசனம் இன்னும் உண்மையிலேயே பாருங்களேன். ஒரு கொட்டோடி எடுத்து வச்சுருவாங்க. கொட்டோடி டொங், கூடையும் இருக்க மாட்டீங்க, வெளியே போயிட்டும் கையை கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, ஓகே. அப்போ பாருங்களேன், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், புத்தி உள்ளவன் என்ன செய்வான்? புத்தி உள்ள என்ன செய்வான்? சரி, இது ஒரு பிரச்சனைப்பா, அடுத்து எவ்வளோ காரியம் இருக்குது. என்னது? கர்த்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குது. we don't have a time. குறைவானத, நிறைவானத, அதாவது மேலானவைகளை கீழானவைகளை வேணாம், பிரச்சனை வேண்டாம், போராட்டம் வேண்டாம், தேவையில்லாத பிசாசின் கிரியைகளே நமக்கு தேவையில்லை. மேலானவைகள், நான் செய்ய வேண்டிய பொறுப்பு, தேவன் என் மேல வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றினா, நான் இன்னைக்கு இந்த நாள் எனக்கு தேவன் கொடுத்த காரியத்தை நிறைவேற்றினா. நான் காலைல கேட்பேங்க, டெய்லி காலைல தான் சொல்லுவேன், நைட்டு கேட்பேன், இன்னைக்கு முடிச்சுனா ஆண்டவரே, நான் கம்ப்ளீட் பண்ணனா, நீங்கள் கொடுத்ததை இந்த நாள் நான் கம்ப்ளீட் பண்ணனா. காலைல கேட்பேன், இன்னைக்கு என்னை கொண்டு காரியத்தை நிறைவேற்ற சித்தமானதை செய்து முடிக்க முடியும், என்னை தாழ்மையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. இதுதாங்க வேணும். உன்னை குறித்து மற்றவன் என்ன பேசுனா, உன்னை குறித்து மற்றவன் ஒரு சைஸாக தான் உன்கிட்ட இருக்கான். அவன் எப்படி இருந்தா எனக்கு, என்னை குறித்து அவர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார், அவர் என்னை குறித்தே நினைக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு கொள்ள பிரியம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாய் பகுத்தறிவுள்ள பிள்ளையார், ஞானமுள்ள பிள்ளையார், மனமருவ பிள்ளையார், அவரை மாறி மாறுற பிள்ளையார் இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கடிச்சான், நுள்ளுனா எப்படி? அவன் என்ன கடிச்சான் பாருங்க. நான் ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்கேன் பாருங்க. இந்த 1 to 3 இருக்குல்ல, 1 to 3 ப்ரீகேஜி வேற லெவலுக்கு இருக்கும் பாருங்க. இந்த 1 to 3 தான் நான் பார்த்துருக்கேன். நம்ம போன உடனே எவன் வில்லங்கம் பண்ணியிருப்பானோ அவன் தான் முதல்ல. நான் போனாலே கொஞ்சம் வில்லங்கமாக தான் பேசுவேன். ஸ்டாப் டாக்கிங் அப்படி பண்ணிப்பேன் பாருங்க. என்ன ஒன்று சட்டுன்னு ஒருத்தன் எழும்புவான், சார் திஸ் பாய் இஸ் பிஞ்சிங் மீ அண்ட் ஆல்சோ தட் கேர்ள். ஓஹோ, அப்போ நீ தான் அந்த ஆளு. அவன் நினைச்சிருக்கா நம்ம பழிய தூக்கி அவன் மேல போட்டா நம்ம என்ன செய்யலாம்? நானே இல்லை, கள்ளன் தான் கொஞ்சம் நல்லவனா மாறி இருக்கேன்னு அவனுக்கு தெரியல. எப்படி? ரொம்ப உத்தமர்கள்ட்டெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பின்னானவைகளை நாட முன்னானவை நாடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், அவன் என்ன நோண்டுறான், அவன் என்ன பிஞ்சான், அவன் என்ன சிறஞ்சு பார்த்தான். என்னது? அவ கண்ணு வச்சம்போலே எனக்கு தெரிஞ்சது. எப்படிரா? எப்படி? டேய், அவர் சொல்றார், நான் உன்மேல் நோக்கமா இருக்கிறேன். அது தெரிய மாட்டேங்குது. அவ ஒன்று பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. கேட்டியாளா? நான் புதிய கார் எடுத்த உடனே அவளுக்கு மூஞ்சி சரியில்லை. எப்படி? நீ புதிய கார் எடுத்த உடனே மூஞ்சியை கொண்டு வா, மூஞ்சி அவ மூஞ்சியில் இருந்து வச்ச. அல்லேலூயா. இப்பெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, அட்ரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன், இல்லை நடந்துருக்கேன், பேண்ட் கரப்பு. ஐயோ, நான் படுற பாடு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜை கொண்டு நான் கொடுக்கும்போது எப்படி இருப்பேன் தெரியுமா? அப்போ 9 மாதம் சுமக்கிறது இல்லைங்க, 9வது மாசத்துல சுமக்கிறது இருக்குல்ல, அதே மாதிரிங்க. ஓ, இது போவதும் இல்லை. ஐயோ, கடைசியில் தானே நல்ல வலிங்க, எனக்கு தெரியாது. அந்த கடைசி வலி இருக்கு இல்லைங்க, அது 9 மாசமாவே இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சகோதரன், நீங்கள் புத்தியிலே அவன் என்ன செஞ்சான்?
உங்களுக்கு விரோதியா இருக்கலாம். அவன் உங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சா உங்களுக்கு என்னங்க? மந்திரவாதம் செஞ்சுட்டான் பாஸ்டர். பண்ண வேண்டிய எப்படி மந்திரவாதம் செஞ்சேன், மந்திரவாதமா செஞ்சேன், நீயும் சேர்ந்துருந்துச்சு நல்லா கும்மி அடிங்க, மந்திரவாத கும்மி. எப்படி யாக்கோபுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லடா. இங்க வந்து ஓம் புத்தியில அதை பட்டணும். யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான் உனக்கு சொன்னாரு. கள்ள பயலுக்கே சொல்லி இருக்கிறார் மந்திரவாதம் பதிக்கணும். யாருக்கு? யாரு சொன்னார்? யாக்கோபு யாரு? கள்ளப்ப சொல்லுங்க. கள்ளனுக்கே மந்திரவாதம் பதிக்கலன்னா பாருங்க, கள்ளனுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை. அப்ப நீங்க யாரு? பாத்தியல விடிய 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 பிரசங்கிச்சிருக்கானே. நீதிமானங்க, நீங்க பிள்ளை என்கிற நீதியை பெற்றிருக்கிறீங்க. You are the son of God. You are the children of God. அந்த நீதி மோசைக்கு கொடுத்த நீதியிலும் பெருசுங்க, சாமுவேலுக்கு இருந்த நீதியிலும் பெருசுங்க. Hallelujah. You are the son of God. உன் நீதியில இல்லைங்க, இயேசு அப்பன் செஞ்ச நீதியில உனக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட நீதி பிரத்யேகமான விசேஷமான நீதி. பிள்ளை அல்லேலூயா, மிகப்பெரிய நீதி. மறந்துடவே செய்யாதீங்க, தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய நீதி பிள்ளை என்கிற நீதி. அல்லேலூயா ஹalleluya. பாருங்க, இந்த அவன் கடிச்சான், இவன் நுள்ளினான், அவன் சரஞ்சு பார்த்தான், அவன் என் கம்போறு போட்டான். ஐயோ, இதெல்லாம் குப்பையில போட்டுருங்க. ஹalleluya. உனக்கு வீட்டுக்கு முன்ன கோம மண்டலம் வச்சு என்ன மண்டலம் வச்சு பூஜை பண்ணாலும் என்ன செய்யாது? ஹalleluya. நீ ஒன்றும் போய்க்க வேண்டாம். இயேசு நாமத்துல அவனுக்கு கண்ணெல்லாம் என்ன ஆகும்? அவன் ஒன்றை போச்சும் போது அவன் கண் எரியும். அவனுக்கு புகை மண்டலம் காப்பாச்சு காப்பாச்சுன்னு அவன் விழிப்பான். பாருங்களேன், திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளான ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எது கர்த்தருடைய சித்தம்? ஏங்க, அப்பனுடைய பிள்ளை உங்களுக்கு தேவன் கொடுத்த நீதி அதுதான். அப்பனுடைய பிள்ளை என்ன செய்யும்? அப்பனுடைய பிள்ளை என்ன செய்யும்? அப்பனுக்கு காரியத்தை செய்யும், அப்பனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். நீங்களும் நானும் அப்பனுடைய திட்டத்தை நிறைவேற்ற குமாரர்களாய் குமாரத்திகளாய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நீதியினால் நிலை நிற்கிறோம். இப்ப நீ போய் காலத்தை வீணடிக்காத. 15 வசனம் போடுங்க. ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவையில்லாத பேசாதீங்க. இங்க பாருங்களேன், நீங்க வந்து தப்பா சொல்ல, நீங்க வியாதியோட வந்தீங்கன்னா கர்த்தர் சுகப்படுத்துவார். நான் ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க ஞானம் உள்ளவர்களா இருந்தா எப்படி வரணும் தெரியுமா? சபைக்கு எப்படி வருவீங்க? சபைக்கு எப்படி வருவீங்க? கர்த்தர் எனக்கு சகாயம் செய்தார் பாஸ்டர். ஒரு பிசாசு என்கிட்ட வந்து சொல்லுது, உனக்கு நாளைக்கு இந்த வியாதியை தருவேன்னு. எப்படி விடுவேனா நான்? எப்படி துரத்துன்னு துரத்துனேங்க. சளி லைட்டா வார மாதிரி இருந்ததுங்க, துரத்தி விட்டேங்க. என்ன செய்வ? சாட்சி சொல்ல வருவேன். இது என்னது? 4 மாசமா அப்படியே கஷ்டமாக போமா. நேற்றுக்கு ஒரு ஆளுக்கு ரொம்ப கஷ்டத்துலங்க, பிஸியா இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர். ஓகே சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? அது என்ன சிஸ்டர்?
சொல்றேன் ஒரே பிரச்சனை, ஒரு வியாதியை பத்தி சொல்றாங்க. நான் நல்லா உருக்கமா அந்த கஷ்டத்துல எப்படி சொல்றேன், உருக்கமா ஜெபிச்சுட்டு கர்த்தர்களை விடுதலை ஆக்கிட்டான்னு சொல்லியாச்சு. நான் அவங்க சபைக்கு வரவங்க இல்லை, என்னதான் சொல்றேன், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன், நாம சொல்றாங்க எப்படி போகுமா, டாக்டர் சொன்னா நம்புற. ஏன் தெரியுமா இது வரல? பட்டை தீட்டப்படவில்லை. உன் புத்தி, உன் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் பட்டை தீட்டப்பட்டிருந்தா நீ இப்படி கேட்க மாட்ட. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் பாஸ்டர், சுகம் வந்துருச்சு. என்னால வாயை திறக்க முடியும். நீ எதுக்கு மட்டும் என்ன கேட்கணும் தெரியுமா? எப்படி விழுந்து வாய் விழுந்துருச்சு பாஸ்டர், ஏன் பண்ண முடியல பாஸ்டர், எனக்கு ஏன் பண்ண முடியல, வாய் திறக்க முடியல, எனக்கு உற்சாகமாக ஜம்ப் பண்ணி ஊழியம் செய்யறது ஆசையாக இருக்குது, ஆனால் நம்ம வாய் இப்படி இருக்குது. அவனுக்கு மட்டும் என்ன வாய், அதுவும் திறப்பதாக, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆராதிக்க முடியலன்னா கேளு. ஹல்லேலூயா. புரியுதா? வாய் கட்டப்படதா ஓகே. வாய் தான் இருக்குது, பட்டை தான் இருக்குது, நாக்கு தான் இருக்குது. நாக்கு என்ன பண்ற நீ? நாக்கு என்ன கொடுத்து பட்டை திட்டுற? வாயிலிருந்து கெட்ட வார்த்தையா வந்துட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் வருது கெட்ட வார்த்தை? நல்ல மனுஷன் தன் இருதயமாகி இந்த இருதயத்துல நல்லவைகளை நிரப்புகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை எடுத்து ஊற்றுறான். ஏன்னா இந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இல்ல. இந்த நாவு பட்டை தீட்ட நாவா இல்ல பாருங்க, ஏதோ ஒண்ணுக்கு பட்டை தீட்டப்பட்டிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால, அவருடைய அதிகாரத்தால, அவருடைய வல்லமையினால, தேவனுடைய சத்தியத்தை, அவரை உன் தகப்பனை அறிகிற அறிவில நீ நிரப்பி வச்சு நினைச்சுக்கோ. நாக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாடே எரிச்சிடும், பிசாசுகள் ராஜ்யமே. அதனால ஞானமற்ற மாதிரி நடக்காதீங்க. எப்படிங்க? யூஸ்லெஸ், தேவையில்லாத ஒரு ஃபூலிஷ், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஃபூலிஷ், அவ்வளோதானே, முட்டாள் மாதிரி நடக்காதீங்க அப்படி சொல்லு. ஞானமற்றமா நடக்காதீங்க, ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஆலோசனை கொடுங்க. நாட்கள் பொல்லாதவங்க. தேவன் உங்களுக்கு வருஷத்தையே நன்மையினால் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஒவ்வொரு நாள்லயும் வந்து பிசாசனை செய்வான். உன்னை எப்படா கண்ணி போடலாம், உன்னை இப்படிதான் திருப்பி விடலாம், சபைக்கு விரோதமா எழுப்பலாமா, பாஸ்டருக்கு விரோதமா எழுப்பலாமா, பிள்ளைக்கு விரோதமா எழுப்பலாமா, எல்லாத்தையோட வேண்டி உனக்கு நீயே விரோதியா எழுப்பி விடலாமா. இதான் பிசாசனை செய்வான். அப்ப நீ நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை அடுத்த கொடுங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று, தேவ சித்தம் என்ன, நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். You are the son of God. Hallelujah. நீ ஆண்டவருடைய பிள்ளை. மறுரூபமாக பட்டை தீட்டப்படு. Hallelujah. அடுத்த சொல்லுங்க. கொலை செய்யலாம், கொலை செய்யலாம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாய் ஞானமாய் நடந்து, எப்பவுமே ஆண்டோட பிள்ளைங்க ஞானமா இருக்கும். நமக்கு முன்னாடி பார்த்து இவன் அந்த சர்ச்சுக்கு போறவனா கேட்டியா, இவன் அந்த நயன் கிறிஸ்தவன் சொல்லி நடக்கிறவனாகும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. நீ நயன் கிறிஸ்தவன் தான், சரியான ஆண்டோடைய பிள்ளை. ஆனா எப்படி விளங்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஞானம் விளங்க நீ பேசணும். ஞானம் விளங்க பேசுறவனா இருக்கணும். தேவ ஞானங்க, தேவ ஞானம் விளங்க எப்படி பேசுவீங்க தெரியுமா? உங்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த சிச்சுவேஷன்ல என்ன பேசுனே தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏற்கனவே நிரப்பி வச்சிருப்பார் பாருங்க, உங்களை ஏற்கனவே பட்டை தீட்டி வச்சிருப்பார் பாருங்க. அந்த கத்தியை எடுத்து டொக்குன்னு. நிறைய பேர் என்ன
கேட்கறாங்க தெரியுமா? கவனமா கவனிங்க. எனக்கு மட்டும் ஒண்ணு நடக்கல. எப்படி? உங்களுக்கு நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்கல? அப்ப கடவுள் உண்டா? எப்படி? எனக்கு டவுட்டா எல்லாம் இருக்கு. கடவுள் உண்டே வந்து செய்யட்டும். எப்படி செய்ய மாட்டாரு? உன் வீட்டில் கத்தி வேணுமா? வெட்டு கத்தி வேணுமா? அதுக்கு என்ன செய்வே நீ? கொண்டு கொடுக்கணும். முதல்ல முன்னாடி எல்லாம் வெட்டு கத்தியெல்லாம் எப்படி செய்வாங்க? இந்த பட்டையில் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்குன்னு வீட்டில் பட்டையை ஒதுக்கி போட்டிருப்பாங்க. அந்த பட்டையை கொண்டு உருக்கி நீ நினச்ச ஷேப்பில் அருவாமனை ஒன்று, வெட்டோத்தி ஒன்று, ஆக்கோத்தி ஒன்று செஞ்சு வாங்குறல்ல. நம்ம ஆளுகளை செஞ்சு வாங்கிட்டாங்க. உரையிலே இருக்கு. தீட்டுறதே இல்லை. நீ செய்யவும் செய்யணும். உனக்கு கர்த்தர் கொடுத்ததை நீ பட்ட தீட்டணும். நீ பட்ட தீட்டு. நீ பட்ட தீட்டாம கடவுள் உண்டுன்னா வந்து செய்யட்டும் மகள. கடவுள் உண்டுன்னு வந்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. கடவுள் உண்டுன்றத நீ மேலே பார்த்தாலும் தெரியுது, கீழே பார்த்தா நீங்க இருக்கிறது ஏதாவது நீ உண்டாக்குனியா? சூரியனை நீயா உண்டாக்குன? சந்திரனை நீயா உண்டாக்குன? சகல சிருஷ்டியை நீ பார்க்குறல்ல, அதைத்தானே நோண்டி நோண்டி சாப்பிட்ற, அதைத்தானே சாப்பிட்றீங்க. அப்ப கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? உண்டா இல்லையா? இருக்கிறார் தானே. அப்ப அவர்கிட்ட நீ, அவர் சொல்றாரு நீ என்ன மாதிரி மாறு, நீ ஏன் ஆளு, எடுத்து சாப்பிடு. தாகம் உள்ளவர்களே வா தண்ணிய குடி, பணம் இல்லாதவர்களே வா வந்து வாங்கிக்கோ. வசனம் சொல்லுதா இல்லையா? பணம் இல்லாதவரே வான்னு சொல்லுதா இல்லையா? ஏசாயால சொல்லுதா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒன்றும் இல்லை. வரல, இதுக்குன்னே ஒன்று அடிச்சு கொண்டு வர வேண்டியதுதான். அதுதான் கரெக்டாக இருக்கு இல்லைங்களா? எதெல்லாமோ ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. வார்த்தை மட்டும் என் பிள்ளைகளுக்குள்ள போய் வெட்ட வேண்டியதை வெட்டி, போட வேண்டியதை போட்டு தள்ளட்ட சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் எல்லாரும் நல்லா தெரியும். தெரியுமா இல்லையா? தெரியுமாங்க? தெரியுமா இல்லையா? இந்த வசனத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு வசனம், கொரிந்தியர் 13:11 எடுங்க. 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதே குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். கவனிங்க, ரொம்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இங்கே பாருங்களேன், நீங்கள் எல்லாருமே குழந்தையா இருந்தால் தான் வந்திருப்பீங்க. குழந்தை பருவத்தில் உங்கள்கிட்ட ஒரு சில காரியங்கள் இருந்தது. இப்போ வளர்ந்த பருவம் உங்கள்கிட்ட அது இருக்குதா? நீங்கள் பிள்ளைகளை கூட சொல்லி கொடுப்பீங்க. எதை சொல்லி கொடுக்குறீங்க? வளர்ந்தா இப்படி இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்குன்ற மாற்றத்தை, நடக்க போகிற காரியத்தை தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுறீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ மாம்சத்தின்படி நீ இப்படி எல்லாம் செய்யணும் சொல்ற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவிக்குரிய பிள்ளை, நீ குழந்தையா இருந்தது போது, குழந்தை போல பேசின, ரைட்டு, குழந்தைய போல சிந்திச்ச. நீ ரட்சிக்கப்படுற நாட்கள்ல நீ குழந்தையா தான் இருந்த. இப்ப நீ அதே ரட்சிப்புல இருக்க கூடாது. நீ பட்ட தீட்டப்படணும். குழந்தை மாதிரி யோசிக்காதே. நீ புருஷன மாதிரி யோசி. திடனுள்ள ஆகாரத்தை சாப்பிடும்படி புத்திரனா மாறு. ஹல்லேலூயா. அதை ஒழிச்சிடணும் பாருங்க. அப்படியே இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது. ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? சிலவங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கும்? ஃபயராக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? போக போக ஏன் ஃபயர் இல்லை? என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரதர், ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது என்கிட்ட பயங்கர ஃபயர் இருக்குது, சாரி, நல்ல ஃபயராக இருந்தேன் பிரதர், வெட்டி சாச்சிருவேன், அந்த அளவுக்கு விறுவிறுன்னு இருந்தேன். அடுத்து ஏன் இல்லை? நான் சொல்லட்டுமா? கவனமாக கவனிங்க. நீங்கள் சுயநலவாதியாக இருந்து விட்டீர்கள். நீங்க அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் கர்த்தரை பயன்படுத்தி, அதுக்கப்புறம் ரட்சிப்பை நீங்க அதை கேர் பண்ணலை.
ஏன் கேர் பண்ணலன்னு சொல்ல தரேன். ஏன் கேர் பண்ணல தெரியுமா? உங்களுக்கு அவ்வளோ போதும்னு நினச்சிட்டீங்க. உங்கள் உள்ளம் உங்களை அறிஞ்சோ அறியாமலோ எனக்கு இது போதும், எனக்கு இந்த வேலை போதும், எனக்கு இன்க்ரிமெண்ட் தேவையில்லை, இதே போதும், அப்படியே இருந்துட்டீங்க. நான் சொல்கிறேங்க, உங்களுக்காய் நீங்கள் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது உங்கள் விசுவாசம் இப்படி ஆயிரும். கர்த்தருக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் மேலும் மேலும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீங்க. பெற்றுக்கொள்ள உங்க எல்லைகள் பெரிதாகும். நீ வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே பரம்புவாய் என்ற வாக்குத்தத்தம் அப்பதான் வேலை செய்யும். ஹல்லேலூயா. நீ பெருகுவ, கரெக்ட் தான். ஆனா எப்படி பெருகுவ? என்ன மாதிரி எல்லாம் பெருகுவ? இத சத்தியத்தை அறிய அறிய உன் இருதயம் பட்டை திட்டப்படும் பாரு. பட்டை திட்ட திட்ட பழைய விசுவாசம் அப்படியே கொஞ்சம் மாறி மாறி வேற லெவல் விசுவாசமா மாறும். இது வரலன்னா உனக்கு சலிப்பு வரும். எப்படிங்க? உலக ஞானம் வந்து உங்களை சலிக்க பண்ணும். உலக ஞானத்தை ஆண்டவரை விடாம உலகத்தை உள்ள விட்டீங்கன்னா சலிப்பு உண்டாகுங்க. வாழ்க்கையில் சலிப்பு உண்டாகுங்க. அடுத்து டக்குன்னு வந்து சபையில் என்னைக்காவது வந்துருந்தா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? ஜெபம் வந்தோடனே, பாஸ்டர் ஜெபிக்க வந்தோடனே ஹல்லேலூயா. ஆவி இல்லைன்னாலே முடிஞ்சுங்க. ஆவி எப்படி வரும்? தயவுசெய்து ஒரு ரொம்ப ரொம்ப கவனமாக புரிஞ்சு. ஆவி எப்படி வரும்னா, பொதுவாக பெந்தேகோஸ்தேக்காரங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, நல்லா மியூசிக்கு எப்படி இல்லைங்க, நல்ல கொட்டு எப்படி இந்த மிருதங்கம் வாசிப்பாங்க தெரியுமா? அவங்கள தான் கொண்டு வைக்கணும் போல இருக்கு. ஏய், இப்படி வராது. எப்படி கொட்டடிக்கிறத பார்த்தோ, பக்கத்தில் ஒருத்தன் நல்ல அந்நிய பாச பாசி ஜெபிக்கிறத பார்த்தோ வராது. எது வரும் அப்படின்னா, எப்படி வரும்னா, தேவனுடைய வசனத்தை எவ்வளவு 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 ஆழமா கற்று உன் இருதயத்துக்குள்ள வைக்கிறியோ அது திறமையாய் வெளியே வரும். அந்த திறமைக்கு பேர் தான் ஆவி. ஹல்லேலூயா. நீ கீன்ஸ் ஒரு நர்ஸா இருக்கிறேன்னா கீன்ஸுக்கு என்ன போட தெரியும்? ஊசி. ஐயோ, நமக்கே வலிக்குது இல்ல? அப்போ போடுற ஆளு எப்படி படிச்சிருப்பார் இல்லையா? அவருக்கே வலிக்கும். ஐயோ, குத்துனா செத்துருவானோ அப்படிலாம் தோணி இருக்குல்ல ஆரம்பத்தில். ஆனால் இப்போ போய் டப்புன்னு போட்டு வந்துடுவாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், இப்போ கீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எப்படி கீன்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை ஊசி போடுவீங்க? 60 போடுவீங்க. 2 200 20 ஊசி. இப்போ 20 ஊசியும் போடும்போது கீன்ஸ் உண்மையிலே எப்படி இருந்திருப்பார்? படிக்கும் போது இருக்கிற உணர்வுல இருந்திருப்பாரு. அடுத்து போ போ தடையாச்சு போ அடுத்து போ ஒன்ன சொல்லல. கவர்மெண்ட் டாக்டர் இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு ஐயோ அப்படியெல்லாம் பாருங்க. ஆனா பிறகுதான் தெரியுது, எடா கவர்மெண்ட் டாக்டர்னா சும்மா நினைச்சுக்காத, அது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் 50,000 ஊசி போடுவாங்க. எப்படி மிஷின் மாதிரி. அது என்ன? அது என்ன தெரியுமா? கவனிங்க, அது என்ன தெரியுமா? உள்ள இருக்கிற கற்றுக்கொண்ட திறமை ஆவியா இருந்து வேலை செய்யுது. ஊசிக்கு தும்ப புருஷனை நினைச்சிட்டு இருக்கலாம், வீட்டில் உள்ள ரசத்தில் உப்பு போட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஊசி கரெக்டாக இறங்குமா இல்லையா? இல்லையா? கீன்ஸ் வேற சிந்தனைகள் வந்திருக்குல்ல. ப்ரொஃபஷனில் கை வச்சிடாதீங்க ஐயா. இல்லையா? வருமா இல்லையா? இல்லையா? நான் சொல்கிறேங்க, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஊசியை விட்டுரும், அவனை போட்டு தப்புறது. நாங்களுங்க, நீங்கள் ரசத்தை எப்படி போட்டீங்க? வீட்டில் ரசம் எப்படி செஞ்சீங்க? ரசம் எழுதுங்கள், கல்லறை ரசம் எழுதி போட்டுட்டு பெப்பர் லபக்கு லபக்கு
பூண்டு லபக்கு லபக்கு, சீரகம் லபக்கு லபக்கு. இப்படியா செஞ்சீங்க? எல்லாத்தையும் போட்டு அதுக்கடையில் ஆம்பளை யாராவது வந்தா வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அது ஆவி. நீ கற்றுக்கொண்டது புரியுதா? சில சமையல் ஆரம்பத்தில் படிக்கும்போது அவங்களுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். அடுத்து ஏன் வேகமாக கம்மி நேரத்தில் செய்கிறாங்க தெரியுமா? ஏன் கம்மி நேரத்தில் செய்கிறாங்க? உள்ள கற்றுக்கொண்ட அந்த அறிவு ஆவியா அடுத்த சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்காக செய்யும். புரியுதா? புரோட்டா அடிச்சிருக்க பார்த்துக்கிங்களா? நல்லா புரோட்டா அடிப்பேன் பாருங்க. அடுத்து ஒன்றுமே தோணாது, எங்கேயே சிந்தனை இருக்கும், நம்ம இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்போம் பாருங்க. புரியுதுங்களா? அப்போ ஆவி எப்படி இருக்கும்னா, நீ தேவனை கற்றுக்கொள்ள, வசனத்தை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, இயேசுவை கற்றுக்கொண்டா அப்போ எப்படி இருக்கும்? ஹலோ, என் கூட இருங்க தயவு செய்து. அவங்க ரோஸ்லெட்டு பாவம், அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்க, அவசரமாக போயிட்டு வந்தாங்க. அதை பார்த்து ரோஸ்லெட்டை பார்த்து கால்லேருந்து தலை வரைக்கும் பார்த்து கல்லே பார்த்தீங்களா? எனக்கு தெரியாது. கவனி 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 கவனிங்க, டிஸ்டர்ப் டைவர்ட் ஆகாதீங்க. சிஸ்டர் பிரதர், இன்ஜெக்ஷனை கற்றுக்கிட்ட கீன்ஸு ஒரு புரோட்டாடி மாஸ்டர், புரோட்டா அடிக்கிறத கற்றுக்கொண்ட புரோட்டாடி மாஸ்டர் மைண்டை வேற எங்கேயே வச்சுட்டு வேலையை செய்கிறாரா இல்லையா? டைப்பிஸ்ட்டு கீபோர்டை பார்க்காமலே பறந்து பறந்து அடிக்கும் கை. பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பார்க்கவே மாட்டாங்க. என்ன அங்கே என்ன வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? உங்க பார்வைக்கு அது பிசிக்கலா தெரியுது. பிசிக்கல் அங்க வேலை செய்யல, உள்ள ஆவி மனுஷன் வேலை செய்யறான். ஆவி மனுஷன் பிசிக்கல் வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வை. ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எப்போ வைப்பீங்க? தெரியாத இருந்தா தான் பார்த்து வைப்பீங்க. தெரிஞ்ச பிறகு அதே மாதிரி செய்வீங்களா இல்லையா? இயேசுவை தெரிய 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 நீ ஒரு இயேசுவா மாறுவ. ஹalleluya, you have become a son of God. இயேசுவுடைய ஆவி அப்படி வந்துருங்க. நர்ஸ் படிச்சேன்னா நர்ஸோட ஸ்பிரிட் வந்துடும். எக்கோ படிச்சேன்னா எக்கோ ஸ்பிரிட் வந்துடும். எம்பிபிஎஸ் படிச்சேன்னா எம்பிபிஎஸ் ஸ்பிரிட் வந்துடும். ஆர்த்தோ படிச்சேன்னா ஆர்த்தோட ஸ்பிரிட் உனக்குள்ள வந்துடும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு சினிமாவில் ஒரு கேள்வி, நான் உங்களுக்கு இது புரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு கேளுங்க. ஒரு சினிமாவில் ஒரு கேள்வி வரும், ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்? சூப்பராக அந்த சீஃப் டாக்டர் கேள்வி கேட்பாரு, எப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்? அப்போ ஒரு பொண்ணு சொல்லும், we are very sensitive. ஒரு உயிரை நம்ம ஒரு உயிரை அறுத்து நம்ம கையில் வச்சிருக்கிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த உயிர் போயிடாம ரொம்ப கவனமாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். குட் கொஸ்டின் தானே, குட் ஆன்சர் தானே. ஆனால் அந்த ஆள் கரெக்டாக சொல்லுவான், நீ உயிருன்னு நீ நினச்சேன்னா அந்த உயிரை நீயே கொல்லுவேன். அது என்ன அப்படின்னா எப்படி செய்யணும்? கற்றுக்கொண்ட ஸ்பிரிட்டில் ஆப்ரேட் பண்ணனா அதை சாதா ஒரு சரீரத்தை சும்மா அறுத்து கிழிச்சு உள்ளே இருக்கிறத எடுத்து அப்படி செய்வாங்க. ஹல்லேலூயா. இந்த பிரசவிக்கிற பிள்ளைங்க, இந்த நர்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பிரசவத்தை கைனகாலஜிஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அசால்ட்டாக தூக்குவாங்க. இப்படி தூக்கி மேலே தூக்கி போ அடுத்த பார்சல். இங்கே நம்ம பிள்ளைய வாங்கும்போது ஐயோ பாவம் இருந்து வெற்றி. அங்க நர்ஸ் பாருங்க எடுத்து கமத்தி ஒரு பிடி, என்னடா பண்ற? அது வித்த, அது அப்படிதான் செய்யணும். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா மனுஷனா செயல்பட மாட்ட, கடவுளாய் செயல்படுவாய். கடவுளுடைய குணாதிசயங்கள் உனக்குள்ள உண்டாகும். நீ அவரை தெரிய 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 குழந்தைத்தனம் எல்லாம் வெளியே போகும், மண்ணான சிந்தைகள் வெளியே போகும், மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வருகிற சிந்தை எல்லாம் வெளியே போகும். ஆவியின் சிந்தை ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஜீவனும் சமாதானம். ஆண்டவர்கிட்ட ஜீவன் இருக்குங்க, ஆண்டவர்கிட்ட தான் சமாதானம் இருக்குது. உனக்கு அது வேணுமா? வேணும்னா நீ ஆவிக்குரியவனா மாறணும். நீ தேவனுடைய வசனத்தினால் பட்டை தீட்ட பட பட இந்த மாம்ச மனுஷன் ஒளிஞ்சு உள்ள இருக்கிற தேவ மனுஷன், ஆவி மனுஷன் வெளிப்படுவார். அப்பொழுது நீ கிரகிக்க முடியாத காரியங்களை உன் கையால பார்ப்ப, நீயே செய்வ. ஹல்லேலூயா. இதுக்குதான் அழைச்சிருக்கிறார். சும்மா வந்தாமா, உலகம் சொன்ன மாதிரி 4 காரியத்தை கேட்டமா, செஞ்சமான்னு. வாட் இஸ் திஸ்? பைபிள் எடுத்து படி. நீ யாருன்னு கிரகிக்க முடியாத காரியங்களை உன்னை கொண்டு செய்ய திட்டமிட்டு இருக்கிற. நீ ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஓ மூலமாக செய்ய விரும்புகிறார். You are prepared for that. நீயே ஒரு கணக்கை போட்டு அதுக்கு தேலியாகாம, ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க, போன வாரம் கணக்கு பார்த்ததுல 1375 ரூபாய் குறைஞ்சிருக்கு, அந்த பைசா நான் வைக்காமல் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பண்ண ஐட்டத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஒரு 2000 கோடி 50,000 கோடி உள்ள மேட்டரை கொண்டாங்க. எப்படி? அப்போதான் எனக்கு வெல்லவும். அப்படி தானே நான் கணக்கு பார்க்கணும். நான் ஆண்டோடைய பிள்ளைங்க, கணக்கு பார்ப்பேன். காய்ச்சல் இருந்தால் உனக்கு நேற்று காய்ச்சல், போன வாரம் காய்ச்சல் தானே, முடியாமல் இருந்த இந்த மக்களை குழஞ்சு விழுந்தது தானே, உனக்கு சுகம் தந்தாரா ஏசப்பா? உனக்குள்ள அதனால் என்ன வந்தது? சுகம் வந்து தானே, காய்ச்சல் போச்சு தானே. அப்போ யார் உள்ளே வந்தா? இயேசு வந்தார். இப்போ இயேசு எங்கே இருக்கார்? இயேசு உள்ளே இருக்கனால உன்கிட்ட காய்ச்சல் இல்லை, அப்படி தானே? அப்போ உன்கிட்ட இப்போ காய்ச்சல் இல்லை. ஏன்? இயேசு உனக்குள்ளே இருக்கிறார், அப்படி தானே? இனி காய்ச்சல் இருக்கிற எல்லாரையும் போய் தொடு. உனக்குள்ளே இருக்கிற இயேசு, அந்த சுகமாகிய இயேசு, நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும். Go and do the ministry. இப்படிதான் போய் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இது அவர் வரம் பெற்ற ஊழியக்காரர், தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறவனால் ஆகிற காரியம் என்ன? ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவன் ஒன்றும் நடக்கும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை கை வைப்பீங்க, குணமாவாங்க, பாம்பை பிடிப்ப, கவுதாரியை பிடிப்ப, நட்டுவகாலியை பிடிப்ப, எல்லாத்தையும் பிடிச்சு தின்னுவேன். என்ன செய்ய? ஒன்று செய்யாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன் டியர் சிஸ்டர், இந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக இதோட முடிச்சிடலாம். நான் குழந்தைய போது பேசினேன், குழந்தைய செஞ்சேன், ரைட்டு. இன்னும் சாரி சப்ஜெக்ட் 1 பேதுரு 2:2. 1 பேதுரு 2, இதை 2 கவனிங்க. 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பால் மேல், எதில் ஞானமா, யாதில் வாஞ்சியா இருக்கணும்? ஞானப்பால்னா என்னது? இதை சாப்பிடணும். எப்படி குடிக்கணுமா? பால் குடிப்பீங்களா? பால் எத்தனை லிட்டர் வேணாலும் குடிச்சிருவீங்க தானே? அப்படி குடிக்கணும். பாலை குடிப்போம், வசனத்தை குடிக்க மட்டும் திகட்டும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? கூட வெளுத்துள்ளி இடிச்சு போட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை மாதிரி வாங்குங்க. சர்ச்சுக்கு வரும்போது குழந்தை மாதிரி வாங்க. ஆண்டவர் சமூகத்தில் குழந்தை மாதிரி வரணும். பிசாசுக்கு முன்ன எப்படி நிற்கணும்? வாடா பார்க்கலாம். கமா. ஆண்டவர்கிட்ட வந்தேன்னா குழந்தை மாதிரி அவரு கையில், ஒரு கத்தியை தீட்டணும்னா கொல்லன கையில் கத்தி எப்படி இருக்கும்? குழந்தை மாதிரி இருக்கும். அவன் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்கணும். நான் வரமாட்டேன்னு சொல்லுமா அது? அவன் அதை எவ்வளவு நீட்டாக நினைக்கிற ஷேப்புக்கு பட்டை எடுத்துட்டான் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் அவர் சமூகத்தில் தாழ்மையா, மனத்தாழ்மையா, குழந்தைய போல, எத்தனை மணி நேரம் ஆனாலும் நான் இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு வேலை, வேற என்ன வேலை இருக்கு? இதை விட்டா வேற என்ன வேலை இருக்குது? ஆஃபீஸுக்கு போகணும், ஞாயிறும்.
நீ போ. ஆனால் இருக்கிற சமயத்தில் மட்டும் எப்படி இருக்கணும்? குழந்தை போல வசனம் உள்ள இறங்கட்டு. பால் குடிக்கிற குழந்தைய பார்த்துருக்கீங்களா? குடிச்சு தீரத்து வரைக்கும் பாருங்க. இந்த ஆமாம், சுனிலோட பிள்ளை பாரு, அவள் புட்டி பால் கொடுக்குறா, பத்தலைன்னா திரும்ப என்ன செய்யுது? கேட்குது இல்லையா? நீங்கள் இப்போ எப்படி கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் பத்தலை பாஸ்டர், கொஞ்சம் கூட பிரசங்கம் பண்ணுங்க, வசனம் பத்தலை, கொஞ்சம் கூட. நீங்களே சிந்திச்சு பாருங்கள், சுய பரிசோதனை. அவருடைய சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைங்க அதுக்கு என்ற மோஸ்ட்லி சொல்கிறா, கரெக்டாக அந்த அதுலேருந்து கொஞ்சம் கூட தேவைப்படும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது 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 ரெண்டாவது கலைக்கு கொடுக்குற வரைக்கும் அழுமா. ஹல்லேலூயா. பாருங்க, பயங்கர அறுவலையில் ஞானப்பாலை பெற்றுகளுக்கு இப்போயே வந்தாச்சு. ஹல்லேலூயா. அவெல்லாம் விடவே மாட்டான் பாச, கொஞ்ச நேரம் கூட போட்டு பாச, எந்த இதெல்லாம் தள்ளுங்க, நான் இருக்கேன், சந்தோஷம் பொங்குதே. அடுத்த தலைமுறை இப்படி தான் இருக்க போகுது. ஹல்லேலூயா. இது இடையில கொண்டு போட்டு எனக்கு இடையதான் என்ன செய்கிறாங்க? ஹல்லேலூயா. ஆனால் பிரச்சனை இல்லை, என்ன செய்யணும்? சபைக்கு வரும்போது பிள்ளைய மாதிரி ஞானம். அடுத்த வசனம் போடுங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் வேண்டாம் சிஸ்டர், போதும். 1 கொரிந்தியர் 3:11 3:1 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களிடம் பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதனால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குள்ள இறங்க போகும். எங்க அடுத்து பவுல் என்ன சொல்றாரு? பாலெல்லாம் குடிச்சது போறோம், இறைச்சி தின்னணும். என்னது? எப்படி? சண்டே சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் போதும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே டெய்லி சர்வீஸ் வைங்க பாஸ்டர். எப்படி சொல்லணும்? டெய்லி வைங்க பாஸ்டர். எங்களுக்கு மட்டன் சாப்பிடணும், எங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும், டெய்லி சாப்பிடணும். டெய்லி பாலையே குடிச்சது கொஞ்சம் போர் அடிக்குது, வேற மாதிரி கொடுங்க அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க தேவன் விரும்புகிறார் பாருங்க. அப்போ யாக்கோபு 1:5 போடுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து. சிஸ்டர், உங்களுக்கு இது எந்த ஞானத்தை கேட்டிருக்குன்னா ஆவிக்குரிய ஞானங்க. ஆவிக்குரிய ஞானம் வந்த பாக்கி எல்லாம் வந்துருங்க. உங்கள்கிட்ட ஞானம் கம்மியாக இருக்குதா? உங்கள்கிட்ட செயல்படுற அதிகாரம் இல்லாமல் இருக்கிறீங்களா? வல்லமையாக செயல்பட முடியலையா? ஜெயிக்க முடியலையா? பிஸ்னஸில் வெற்றி அடைய முடியலையா? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா? இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? தேவ ஞானம். கேட்கும்போது எப்படி கேட்கணும்? யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிஞ்சு கொள்ளவே மாட்டாருங்க. நீ தாழ்மையாக கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வசனம் கேட்டு எப்படி கொடுக்கணும்? அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தெடுத்து எதையாகிலும் பெறலாம் என்று. என்னடா எங்கே போறடா கள்ளப்பயலுவ. ஆனாலும் அவன் 6 போடுறா. ஆனாலும் அவன் வசமா ஜம்ப் பண்ணிட்டானுங்க பாருங்க. எவ்வளவாகிலும் சந்தேகம். அது ஒரு பே இடையில கிராஸ் ஆறது சந்தேக பே. அது தன்னு. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் என் அப்பா நான் ஞானத்தை கேட்கும்போது எனக்கு சம்பூர்ணமா கொடுப்பாருடா. ஏன்னா அவர் என் அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. நான் அப்பான்னு சொல்லல, அப்பாவே என்ன பார்த்து நீ பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால என் அப்பாட்ட தைரியமா நான் கேட்பேன். எனக்கு இந்த காரியத்தில் குறைவா இருக்கு, மனைவி கிட்ட இந்த காரியத்தில் குறைவா இருக்கு, புருஷன்ட்ட இந்த காரியத்தில் குறைவா இருக்கு. நான் மனைவி கிட்ட கேட்க மாட்டேன், பிள்ளை கிட்ட கேட்க மாட்டேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன். அவர் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார். நான் தைரியமா கேட்பேன். அது என் வாழ்க்கையில் பிரயோஜனப்படும், என் குடும்பத்தில் பிரயோஜனப்படும், என் பிசினஸ்ல வேலை செய்யும், என் வியாபாரத்தில் வேலை செய்யும், தலைமுறையில் என் பிள்ளைகளுக்கும் அந்த காரியம் ஆவியா வேலை செஞ்சு எங்க பிள்ளைகளை நிரப்பும். ஹல்லேலூயா. நோவாவை எப்படிங்க ரட்சித்தாரு? அவன் நீதிமானா இருந்தபடினாலே. யாரு? நோவா நீதிமானா இருந்தனால அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டதுங்க.
ஆதியாகமம் 16:1 நினைக்கிறேன். அதான் 15:1 தெரில, 15:1 எடுங்க. ஆதியாகமம் 15:1 7:1. ஆதியாகமம் 7:1 பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். ஹலோ, நீங்களும் நானும் நீதிமான் யாரால? நான் தப்பா இருக்கலாம், என்கிட்ட குறைவா இருக்கலாம், அப்பா என்ன நீதிமானாக்கிட்டாரு. என் அப்பா நீதிமான், பிதாவுக்கு முன்பதாக அவர் சகலவற்றை செய்து நிறைவேற்றி இருக்கிறார், எனக்கான யாவற்றை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் இல்லடா, என் தலைமுறை வரைக்கும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த அறிவை பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள். தினமும் தினமும் வார்த்தையால உங்களை பட்டை தீட்ட 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 நீ எடுக்கவே வேண்டாம். உரைக்குள்ள இருந்தாலே தெரியும் பிசாசுக்கு இது ரொம்ப ஷார்ப்பு. எப்படி? சத்தமா தான் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், இது ரொம்ப ஷார்ப்பு, நான் ரொம்ப ஷார்ப்பு, நான் ரொம்ப ஷார்ப்பு, நான் ரொம்ப ஷார்ப்பு. ஒரு பாட்டு எழுதலாம் போல இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் பட்டை தீட்டுவாராக. தேவனால் நீங்கள் கனப்படுத்தப்பட்டு உயர்த்தப்படலாம். அவர் எழுந்திருக்கலாம்.